ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு அன்னவர் அட்டாலியே மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லோவாக போய்கிட்டு இருந்த அனிமே இதுக்கப்புறத்துல இருந்தால் ஆக்ஷன் அப்படின்னும் முக்கியமான சீரீஸை நோக்கியும் நகர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங்கை கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டாலியே மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 5. சர்ச்சோட பிஷப் வந்து மார்லவஸை சமன் பண்ணி நீ இந்த சர்ச்சை விட்டு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு பார்ட்டி லீடர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க, சர்ச்சை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்காக நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன், அட்வென்ச்சரா இறங்கி டைரக்டா மக்கள் கிட்ட போய் வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கவும் உன்னோட மேஜிக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். ஸோ உனக்காக நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். இந்த வைன் நம்ம எதிரி கண்ட்ரியான குருமாக்கை எம்பையர்ல இருந்து வந்தது, டேஸ்டா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி பிஷப் கொடுக்கவும் சரி அப்படின்னு அவளை குடிச்சு பாக்குறா. எனக்கு நீங்க என்ன ட்ரையல் வச்சாலும் அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் நான் உன்னை ஆர்டர் பண்ற தேர்ட் பிரின்சஸ் லீசலாட்டிவா அசாசினேட் பண்ணு அப்படின்னு அந்த பிஷப் சொல்றா. பார்த்தா இவா வயித்துல அந்த ஒரு கர்ஸ் கிரியேட் ஆகுது. தண்ணியை தவிர்த்து இனி உன்னால எதையுமே சாப்பிட முடியாது. ஆன்டிடோட் வேணும்னு நினைச்சேன்னா தேர்ட் பிரின்சஸ் நீ கொல்லணும். நான் உனக்கான கஷ்டமான ட்ரையல் அப்படின்னு சொல்லவும் பிஷப் ட்ரைசன் என் உயிரே நாள் விடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், நீங்க எது சொன்னாலும் நான் செய்ய தயார் தான் அப்படின்னு சொல்றா. இதுல நீ ஜெயிஸ்டா உன்னை பிரீஸ்டஸ் ஆக்குதான் அப்படின்னு அந்த பிஷப் வாக்கு கொடுக்குறான். பட் மார்லஃபஸ் என்னடானா இப்போ ஒரு டீமன் கிட்ட இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வழக்கம் போல எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். ஒரு லேசியாவை யாரோ டார்கெட் பண்ணல யுலிஷியா யோசிச்சுட்டு இருக்கா. வேலை ஆகாமல கர்ஸை போட்டோ கார்ட்டோட ஃபுட் எல்லாத்தையும் சரி பண்ணிருத்தோ அப்படின்னு சொல்லி யுலிஷியா யோசிக்கிறா. அட்டலிய மாஸ்டர் ஒஃபீலியா இந்த இடத்துல ஒரு வெப்ப கிரியேட் பண்ணிருக்கா. ஒருவேளை இன்ட்ரோடர் யாராச்சும் உள்ள வந்தா தெரிஞ்சிடும். உங்க சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் நம்ம ஹீரோ கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கா. நீங்க கர்ஸை பத்தி இனி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னால கர்ஸ் பேரியரை போட முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு யுலிஷியா கேட்டா. ஆல்ரெடியே கர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு பேரியர் போடும்போது அதை தடுக்கிற மாதிரி இன்னொரு பேரியர் போட முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சர்ச்சில் இருக்கிற ஆளுங்க பிரின்சஸ் மேல ஒரு கர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஃபீலியாவோட நெட்டோ அதை கண்டுபிடிக்குது. இந்த மொத்த மேன்ஷனுமே பேரியரை ரிஃப்ளெக்ட் பண்ணிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஒருவேளை ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா அதனால நான் கர்ஸோட எஃபெக்ட கொஞ்சம் மினிமல் பண்ணிருக்கேன். கர்ஸ் அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பி அவங்க இறந்துட்டா அதனால அவங்க பாடி க்ளோ ஆகுற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். தெரியாம யாரும் கர்ஸை பண்ண போறதுல அதுக்கு அவங்க சாவலானே விட்டுருக்கலாம்னு யோலிஷா யோசிச்சுட்டு மீமி கோட்டை இதை சொல்லணும் அப்படின்னு கிளம்புறா. இன்னைக்கு நான் காய்கறி வாங்க போறேன், நீ டவுனுக்கு வெளியே வந்ததே இல்ல, வெளியே போலாமான்னு பிரின்சஸை கேட்டா. என்னால வெளியே வர முடியாது சாரி அப்படின்னு சொல்லியிருந்தா. நம்ம ஹீரோ அந்த கோட்டை சவரை கட்டும் போது இருந்த ஆள் தான் இந்த ஊரோட கமாண்டர். அவர் கூட இருக்கிற வைஸ் கமாண்டர் இந்த இடத்துல வந்து பேசுறான். ஆல்ரைடுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் எதுவும் ஆகாது சார் அப்படின்னு சொல்லி வைஸ் கமாண்டர் பேசிட்டு இருக்கான். ஃபேண்டம் ஆளுங்க வந்து பார்க்கும்போது இந்த ஆள் இறந்து போயிட்டா. ஈவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவன் பாடி இன்னும் க்ளோ ஆகுதா அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோட பவர் இவ்வளவு தூரத்து இருக்கான்னு அவங்க பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. பட் ஒரு நாள்ல முடிக்கிற காரியம் அது கிடையாது. முடிஞ்ச அளவு குயிக்கா இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிப்போம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ சவுண்ட் கேக்குது. இந்த ஊரை சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. தனியால இவங்க யாராலையும் அதை சமாளிச்சுக்கிட முடியாது. இவ்வளவு ஸ்கெலிட்டன்ஸா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வைஸ் கமாண்டர் கேட்கவும் மீமிக்கோ மத்தவங்களும் ஸ்கெலிட்டன்ஸ் வரதை பார்த்துட்டாங்க. வைஸ் கமாண்டர் நீ போய் மக்களை எவாக்குவேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். நானும் ஃபைட் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்றான். முட்டாள், பீப்புள ஒரு ஆள் ப்ரொடெக்ட் பண்ணணும், நீ போ நான் ஃபைட் பண்றேன்னு கமாண்டர் சொல்றான். பட் வர ஸ்கெலிட்டன் எல்லாம் அந்த சவுத்து தொட்டது தானா பியூரிஃபை ஆயிருது. ஃபேண்டா மூலியமா மீமிக்கோக்கும் அந்த நியூஸ் போகுது. வாலையும் நார்த்தன் வாலியும் கெட்டினது நம்ம ஹீரோ தான் அந்த ரிசப்ஷன் லேடி சொல்லியிருப்பா. யோலிஷியாக்கு என்ன நடக்குது புரிஞ்சிருது. சவுத்து கெட்டினா அந்த பையன் தான் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு ஆல்ரைடும் யோசிக்கிறேன். சீக்கிரம் செத்து போயிடாத, என் ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் வேவ் மான்ஸ்டர் அனுப்பணும், அதுக்கு மேஜிக் பவர் தேவைன்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் வந்து பிரின்சஸோட மேஜிக்கை உறிஞ்சுதான் வந்து இந்த ஸ்கெலிட்டன்ஸ் சமன் பண்ணிட்டு இருக்கான். பிரின்சஸை கொல்ல அந்த பிஷப் டீமன் லார்ட் கூட வேலை பார்க்கறான். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மார்லஃபஸ் யோசிக்கிறா. சர்ச்சோட ட்ரையலா தான் இருக்கணும் அவன் நினைச்சாலே தவிர்த்து இந்த மாதிரி டீமன் இன்வால்வ் ஆயிருக்கணும் அவா யோசிக்கிறா. அவளோட சோலை தான் இப்போ அந்த டீமன் வந்து ஃபியூயலா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த பில்டிங்குள்ள எந்த மான்ஸ்டரும் வர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவோ பிரின்சஸும் இந்த பில்டிங்குள்ள சேஃபா இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ரோயன்ஸ்ல இருந்து தான் மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. பட் வால்ஸ் தொட்டுதான் அது ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை ஆயிடுச்சுன்னு யுலிஷியா சொன்னா. எங்க ஊர்ல எல்லாம் மான்ஸ்டர் வாழை தொட்டா பியூரிஃபை ஆகுறது நார்மல் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இதுல எதுவும் நார்மல் கிடையாதுன்னு யுலிஷியா யோசிச்சுட்டு கர்ட் இந்த அட்டாலியிலேயே இருந்து லீசேவை நீ ப்ரொடெக்ட் பண்ண சரியா அப்படின்னு சொல்லி யுலிஷியா வந்துட்டு அந்த ரோவன்ஸ்க்கு கிளம்புறா. நானும் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லவும் எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது, நான் பிரோஜனம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமானா. ஸ்க்ராலிங்கி இங்க தான் இருக்கான், நீ தான் லீசேவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு யுலிஷியா சொல்லவும் சரி நான் லீசேவை ப்ரொடெக்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கூட தனியா இருக்க போறோம். பிரின்சஸும் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நம்ம ஹீரோ செஞ்சு வச்ச மேஜிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவ கொண்டு போறா. ஆல்ரைட் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு யுலிஷியா போய் கேட்கவும் நீங்க யாருன்னு கேட்டா மேஸ்டர் ஒஃபீலியா ராயல் மேஜ் மீமிக்கோ அண்ட் நான் அப்படின்னு சொல்லி அவ அந்த சிம்பிளை காமிக்கிறா. நீங்க எல்லாரும் இந்த டவுனுக்கு வந்திருக்கீங்கன்னா பிரின்சஸ் ஒரு அட்டாலியில ஒர்க் பண்ண வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்ட. பிரின்சஸ் அப்ப நம்ம ஊர்லயா இருக்காங்கன்னு கேட்கவும் கவலைப்படாத, என்னோட இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாடு பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மீமிக்கோ சொல்றா. டேக்காயா சோல்ஜர்ஸ் அனுப்பி மான்ஸ்டர் எல்லாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ரோயன்ஸ்ல டைரக்டா போய் இந்த மான்ஸ்டர்ஸ் வர்றதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். தனியாவா பண்ண போறீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே நம்ம கேட்டா. எங்க கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு நம்ம ஹீரோ கிறிஸ்டல காமிக்கிறாங்க. சரி உங்க பிளான் ஓகே தான், பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு ஆல்ரைட் சொல்றான். கமாண்டர் ஜெனரிக்கோட டீம் வந்து டேக்காயா போவாங்க, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் சார் அது
டேஞ்சரஸ் ஜெனரிக் சொன்னா நீ டீகாய் பிளான பாத்துக்கோ, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு எல்லாரும் இப்ப பிளான எக்ஸிக்யூட் பண்ண கிளம்புறாங்க. நீ சோகமா இருந்தாலும் பிளான் நான் மாத்துறதா இல்லன்னு கமாண்டர் சொல்லவும், நீங்க எப்பவும் இப்படிதான், நம்ம உயிரோட திரும்ப வருவோமான்னு தெரியாதுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அப்படின்னு சொல்லி ஆல்கஹாலுக்கு பதிலா தண்ணி அவன் கொடுத்துட்டு நம்மளோட ஃபார்வலா இந்த இடத்துல சொல்ல போறது இல்ல, கண்டிப்பா நம்ம திரும்ப உயிரோட வருவோம் அப்படின்னு சொல்லி அதை குடிக்காம அவங்க 2 பேரும் கீழே ஊத்திட்டு தைரியமா கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கிளீனிங் வேலையை முடிச்சுட்டு பிளாக் ஸ்மித்திங் இடத்துக்கு போறான். டான்ஸாவோட கட்டான பிளேடு மாதிரியே நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எல்லாரும் ஃபைட் பண்ண போயிருக்காங்க, பட் நான் ஒரு யூஸ்லெஸ் பர்சனா இருக்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இதை தூக்கி போட்ட உடனே எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க அப்படின்னு யுலிஷியா சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேஜிக் கிறிஸ்டல் தூக்கி வெளியே போட்டா அது அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் பியூரிஃபை பண்ணிடுது. உங்க சீக்ரெட் வெப்பன் இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு கமாண்டர் பாக்குறான். ஓகே, இதான் நம்ம சான்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ கோட்டையோட சுவரோட கதவை திறக்கிறாங்க. ரோவன்ஸை நோக்கி யுலிஷியா டீம் ஓடுது. மத்தவங்க மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ கட்டான மாதிரி ஒரு குட்டியான ஸ்வாட ரெடி பண்றான். அந்த ஸ்வாடோ ஃபெயிலியர் தான். ஒரு சி இல்ல டி ரேங்க் இருக்கும். நம்ம ஹீரோ யோசிச்சா பிரின்சஸ் அந்த இடத்துக்கு வர மறந்தாப்புல இதுல மேஜிக்கையும் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க தலைக்கு மேல நீங்க இதை வச்சா ஒரு ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா லீசி அப்ப நீயே வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம தேங்க்ஸ் வா ஸ்மைல் பண்ணா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இவா சிரிக்கிறா. லீசி ஃபீலிங்ஸையும் நான் கன்சிடர் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லீசி உன்ட்டு ஒன்னு கேட்கலாமா, உன்னை தேடி யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லுவோம். நினைச்ச சர்க்கார் உங்ககிட்ட ரொம்ப நாள் மறைக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் நீங்களும் யூலியும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களான்னு சொல்லுவோம். தாரமா நாங்க நினைச்சது இல்ல, யுலிஷியாவா அப்படின்னு நினைக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் உங்களை டார்கெட் பண்ற பர்சன் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு நாள் கோல்னவா அவன் பேராதுல கிறுக்கி வச்சுட்டு இருப்பான். நான் வந்துட்டு போன அடையாளமா இருக்கட்டும் கோல்னவாக்கு இருக்குன்னா ரோவன்ஸ்ல இந்த மாதிரி கிறுக்காத அப்படின்னு சொல்லி பிரீஸ்டஸ் அவனுக்கு ஷாக் கொடுத்துருப்பா. அந்த இடம் கிறுக்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஸ்கிராலிங்கையும் அங்கதான் போய் கிறுக்குவான். ரஷ்யஸான ஒருத்தரை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் பிரஷியஸா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரொம்ப வெக்கப்படுறா. யுலிஷியா சாக்ராவோட மெம்பர்ஸ் எல்லாரும் எனக்கு பிரஷியஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றான். என்னாலையும் முடிஞ்சா நானும் ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு லீசை சொல்லவோ இந்த மாதிரி பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றால நம்ம ஹீரோ பாக்குறான். நம்மளும் அங்க போலான்னு சொல்லவோ 8 திசையிலயும் மான்ஸ்டர் இருக்கேன்னு கேட்டா நம்ம 9ஆவது ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். நினைச்சதை விட நிறைய மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொல்லி யுலிஷியா பாக்குறா. மான்ஸ்டர் அவங்கள சுத்த போட்டு வச்சு இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. யுலிஷியா நம்ம ஹீரோட்ட பொய்யாதான் வந்துட்டு கிறுக்கல்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் சவுத்துல பிடிச்ச கிறுக்குவான். அந்த கிறுக்கல்ஸ் எல்லாம் பார்த்து பிரின்சஸ் பயப்படுவா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. இப்ப கிளம்பும் போது கூட ஸ்கிராலிங்கி அந்த ரோயின்ஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு யுலிஷியா சமாளிக்கிறதுக்கா அப்படி சொல்லிட்டு போயிருப்பா. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிறான். எல்லாத்தையும் ஒரு டீமன் லார்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. எப்படி அவங்க தடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்